லாஸ்ட் தீபாவளிக்கு பண்ணதுங்க. அதுக்கப்புறம் ரவா லட்டு சாப்பிடணும் போல ஆசையாக இருந்துச்சு. சரி ஹெல்த்தி வெர்ஷன் ஆஃப் ரவா லட்டு பண்ணால் என்னன்னு சொல்லி பண்ணேன். இதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கப்பு ரவா, கோகோனட், கொஞ்சோல பூசணி விதை, அதுக்கப்புறம் எள்ளு, மக்கானா எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு வடச்சட்டியில் கொஞ்சோல நெய் விட்டு மக்கானாவை அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துகிட்டு, அதே பேனில் பூசணி விதையும் எள்ளையும் போட்டு நல்லா வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சேம் பேனில் வந்து கொஞ்சோல நெய் விட்டு ரவையும் தேங்காவையும் நான் வந்து ட்ரை கோகோனட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணாலும் உங்கள் இஷ்டம் தான். ஸோ ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த சீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்கானா, சுகர் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு ஃபுல் பெரிய பவுலில் போட்டு சூடாக காய்ச்சின பாலை கொஞ்சமாக ஊற்றி அப்படியே உருட்டி எடுங்க. சூப்பரான ஹெல்த்தியான ரவா லட்டு ரெடி. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து மக்கானாவும் நட்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நல்லா நம்ம பசியை கண்ட்ரோல் பண்ணும், நம்மளுக்கு வந்து நல்ல எனர்ஜி கொடுக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு